வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மனைவி இறந்த துக்கம் தாங்காமல் கணவர் தற்கொலை. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சென்னையில் மனைவி உயிரிழந்த துக்கம் தாங்காமல் அவர் இறந்த 3வது நாளிலேயே பெயிண்டர் தூக்கி கொண்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் மணலி ஹரிகிருஷ்ணாபுரம் அம்மன் நகர் ஈஸ்வரன் கோவில் தெருவைச் சேர்ந்த ராஜசேகர். இவருடைய வயது 43. கட்டிட பெயிண்டராக வேலை பார்த்து வந்தார். இவரது மனைவி சுந்தரி 37 வயதாகிறது. இவர்களுக்கு திருமணமாகி 13 ஆண்டுகளாகியும் குழந்தை கிடையாது. இந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதி சுந்தரி திடீரென உடல்நலக்குறைவால் உயிரிழந்து போயிருக்கிறாங்க. மனைவி மறைந்த சோகத்தில் கடந்த 3 நாட்களாக கடும் மன உளைச்சலில் இருந்த ராஜசேகர் வீட்டின் கதவை உட்புறமாக பூட்டி கொண்டு படுக்கறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து தகவல் இருந்த மணலி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகிறாங்க. மனைவி இறந்த 3வது நாளிலேயே கணவரும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அவர்களின் உறவினர்கள் மற்றும் அந்த பகுதி மக்களிடம் ஆழ்ந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினுடைய அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறாங்க. தொடர்ந்து மன அழுத்தம் அல்லது தற்கொலை எண்ணம் ஏற்பட்டால் உதவிக்கு உடனடியாக மாநில உதவி எண் 104 அல்லது சினேகா தற்கொலை தடுப்பு உதவி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம் என்று இணையதளத்தில் காவல்துறையினரே ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மரணம் அந்த பகுதி மக்களிடம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் சோகங்களையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நிறைய பேர் இப்படி ஒரு கணவன் மனைவி உயிருக்குடன் நேசித்தவங்க ஒரே நாளில் இறந்து போனது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது என்று அவங்களுடைய உறவினர்கள் கதறி எழுத காட்சி எல்லாமே சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.